அரியலூர் மாவட்டத்தில் நிர்வாணமாக வீடுகளுக்குள் புகுந்து திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அரியலூர் மீன்சுருட்டி பகுதியைச் சேர்ந்த சங்கீதா, வேம்புக்குடியைச் சேர்ந்த அமுதா ஆகியோரது வீடுகளுக்குள் நிர்வாணமாக புகுந்த நபர் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றதாக போலீசாரிடம் புகார் அளித்தனர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்டது கடலூரைச் சேர்ந்த ஜோதி என கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். மேலும் விசாரணையில் நிர்வாணமாக வீட்டிற்குள் நுழையும் ஜோதி திருட்டில் ஈடுபட்ட பின்பு தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதும் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட ஃபாத்திமா லேஅவுட் பகுதியில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புவனேஸ்வரி அம்மன் கோயில் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புவனேஸ்வரி அம்மன் கோயில் நகராட்சி சாலையை ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு சண்முகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது வீட்டிற்கு வழி கோரி பொதுநல வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு கோயிலை அப்புறப்படுத்த விழுப்புரம் நகராட்சிக்கு உத்தரவிட்டது. கோயிலை அப்புறப்படுத்த அறங்காவலர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் துணையுடன் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் வைத்து கோயிலை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.